ஹாய் காய்ஸ், இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரீசெண்டாக ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து நேராக வந்து நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆரி ஒர்க்லாம் நான் வந்து கற்றுட்டேன், பட் ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அவங்க கட்டியிருக்க பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஒருத்தவங்க கற்றிருக்காங்க, இன்னொருத்தவங்க 4000, இன்னொருத்தவங்க 5000க்கு பே பண்ணி தான் வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 15-20 தையல் மட்டும் சொல்லிக் கொடுத்து அதை வச்சு சிம்பிளாக ஒரு 1000 ரூபாய்க்கு எப்படி ப்ளவுஸ் கிரியேட் பண்ணுறது, இதுதான் ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டேக் யார் மேலே இருக்குது? ஸோ நீங்கள் சீப்பாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆரி ஒர்க்கில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 128 தையல் இருக்குது. எல்லா தையலும் நீங்கள் வந்து கற்றுக்குறீங்களாங்கிறத மொதல் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே சீப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஒரு 4 தையல் சொல்லிக் கொடுத்து அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சுன்னு சொல்ல தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எத்தனை தையல் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க பிராண்டடாக சொல்லிக் கொடுக்குறாங்களா, நம்மளால் ப்ளவுஸ் ப்ரொஃபஷனலாக ஒரு 10,000 ப்ளவுஸ் போட வைக்க முடிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கங்கிறத விசாரித்து அதுக்கப்புறம் போய் சேருங்க. இப்போ பாருங்கள், அங்கே சேர்ந்துட்டு கடைசியில் எதுவுமே தெரிலங்கிறனால திருப்பி நம்மக்கிட்ட கிளாஸ் செய்கிறதுக்காக வந்து கேட்குறாங்க. ஸோ இனிமேயாவது நீங்கள் அவேர்னஸாக இருங்க, சரிங்களா?